ஆலய தரிசனத்தில் நாம் காண இருப்பது அகிலாண்டேஸ்வர நாடிடும் தாண்டவம் ஆனந்த தாண்டவமே, சாம்ப சதாசிவன் ஆடிடும் தாண்டவம் சந்தியா தாண்டவமே. சிவலிங்கத்தின் மீது வெட்டுக்காயமுள்ள திருத்தலம். செட்டி பெண் கொடுத்த சாபத்தால் இன்றும் அந்த ஊரில் செட்டியார் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இல்லையாம். பண்டைய காலத்தில் குறிப்பிட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் வாழ்ந்த இடம் சுபிட்சமில்லாமல் இன்றளவும் உள்ள திருத்தலம். கற்புக்கரசி செட்டி பெண்ணுக்காக ஆதி விநாயகரும் தலவிருட்ச மரமும் ராஜகோபுரத்திற்கு முன்பாக அமர்ந்து இன்றும் அருள் பாலித்து வரும் திருத்தலம். உலகில் எந்த சிவாலயத்திலும் இல்லாத காட்சியை இங்குதான் காண முடிகிறதா? நந்திக்கு முன்பாக பலிபீடம் அமர்ந்திருக்கும் திருத்தலம். பிரம்மரிஷிக்கு அர்த்த ஜாமத்தில் நடை சார்த்திய பிறகு அருள் பாலிக்காத எம்பெருமான் உமையவளுடன் செட்டி பெண்ணுக்கு மட்டும் காட்சி கொடுத்த திருத்தலம். இத்தகைய சிறப்பு பெற்ற திருத்தலம் எங்கு அமைந்துள்ளது என்று பார்க்கலாம் வாருங்கள். ஹரஹர நம பார்வதீபதயே ஹரஹர மகாதேவா. திருச்சிற்றேமம் என்ற தேவார பெயர் பெற்ற, தற்பொழுது சித்தாய்மூர் என்று வழங்கக்கூடிய திருச்சிற்றேமத்தினுடைய தீர்த்தமாக ஸ்வர்ண புஷ்கரணி விளங்குகின்றது. இந்த ஊர் சித்தர்களால் வழிபடப்பட்டமையால் சித்தாய்மூர் என்று கூறப்படுகின்றது. இவ்வூர் ஆலயத்தினுடைய சுவாமியின் திருப்பெயர் பொன்வைத்தநாதர் என்ற அழகிய தமிழ் பெயர். அதன் வடமொழி பெயராக ஸ்வர்ணஸ்தாபனேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகின்றார். இத்தலத்திலே அன்னை அகிலாண்டேஸ்வரியாக அருள் புரிகின்றாள். நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை தாலுகா சித்தாய்மூர் கிராமத்தில் இத்திருத்தலம் அமைந்துள்ளது. இத்தலம் திருச்சிற்றேமம், ஏமம், சித்தைமூர் என்று அழைக்கப்படுகிறது. மூலஸ்தான தெய்வம் ஸ்வர்ண சபனேஸ்வரர், பொன்வைத்தநாதர், மதுபுரீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். அன்னை அகிலாண்டேஸ்வரி அழகிய ஸ்வர்ண அம்பாள் என்றும் அழைக்கப்படுகிறார். சைவ மகான்களான அப்பர் மற்றும் சுந்தரர் ஆகியோரால் இக்கோவிலின் புகழ் பாடப்பட்டுள்ளது. உண்ணாமுலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ. இது சோழ நாட்டில் காவிரி ஆற்றின் தென்கரையில் உள்ள 223வது தேவாரம் பாடல் பெற்ற சிவஸ்தலம் மற்றும் 106வது ஸ்தலமாகும். கோவில் மூலஸ்தானம் சுயம்புமூர்த்தி மற்றும் ஸ்வர்ண சபனேஸ்வரர், பொன்வைத்தநாதர், மதுரபுரீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். அன்னை அகிலாண்டேஸ்வரி அழகிய ஸ்வர்ணாம்பாள் என்று அழைக்கப்படுகிறார். ஸ்தல விருட்சம் என்பது ஆதி மற்றும் தீர்த்த ஸ்வர்ண புஷ்கரணி. சுமார் 6 மீட்டர் உயரமுள்ள பெரிய தேனீக்கூடு இங்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தது. கோவிலின் அர்த்த மண்டபத்தில் தேன்கூடுகள் உள்ளன. இந்த தேனீக்களுக்கு தினமும் பூஜைகள் நடைபெறுகின்றன. இத்தலத்து விநாயகர் அத்திமர விநாயகர் என்ற பெயரில் அருள் பாலிக்கின்றார். இக்கோவிலில் கன்னி விநாயகர், முருகன், மகாலட்சுமி, பிரம்மரிஷி, ஐயனார், பைரவர், சனி பகவான், சூரியன், விஸ்வநாதன் ஆகியோருக்கான சன்னதிகள் உள்ளன. சுயம்பு மூர்த்தமாக 4 யுகங்களிலும் வழிபடப்பட்ட மூர்த்தியாக விளங்குகின்றார். ஒவ்வொரு யுகத்திலும் சுவாமி ஒவ்வொரு விதமான தேவர்களால் வழிபடப்பட்டிருக்கின்றார். கிருதயுகத்திலே பிரம்ம ரிஷி என்ற ரிஷியினால் இந்த மூர்த்தியானவர் வழிபடப்பட்டிருக்கின்றார். இந்த பிரம்ம ரிஷியானவர் உஷத்காலத்திலே தனுஷ்கோடியிலே நீராடி ஸ்ரீ பர்வதவர்தினி அம்பாள் சமேத ராமநாத சுவாமியை தரிசித்து, உச்சி காலத்திலே காளஹஸ்தீஸ்வரரையும் வழிபட்டு, சாயரட்சியிலே தியாகராஜ பெருமானுடைய சாயரட்சை பூஜையிலும், இரவு அர்த்தஜாமத்திலே பொன்வைத்தநாதரையும் வழிபடுவதை ஒரு அனுஷ்டானமாக கை கொண்டு வந்திருக்கின்றார். அவருடைய இந்த நித்திய வழிபாட்டிலே ஒரு நாள் தியாகராஜ பெருமானுடைய பேரழகிலே லயித்து இரவு அர்த்தஜாம பூஜைக்கு சித்தாய்மூர் வந்து சேர காலதாமதமாகியபடியால் இரவு நடையடைத்த பின் சுவாமியினுடைய திருக்கோபுர வாயிலிலே வந்து பொன்வைத்தனாரிடம் பிரார்த்தித்து, இன்று எப்படியேனும் தாங்களை தரிசிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தபடியால் சுவாமியின் உத்தரவுக்கிணங்க பிரம்ம ரிஷியும் அவருடன் வந்த இதர ரிஷிகளும் தேனி வடிவமெடுத்து சாளரத்தின் வழியாக இரவு சுவாமியை வழிபட்டதன் ஐதீகமாக இன்றளவும் இத்திருத்தலத்திலே தேனீக்கள்
சுவாமியினுடைய மகாமண்டபத்திலே எழுந்தருளி தேன்கூடு கட்டி இன்றளவும் சிவபூஜை செய்து வருவதாக ஐதீகம். அடிமுடி காணா நெடுமலை வாணா தில்லை நடமாடும் அம்பலவாணா சிவகாமி பிரிய நடராஜனே உண்ணாமுலை மகிழும் அருணேசனே. இத்தலத்து இறைவனாகிய பொன்வைத்தநாதரை நாகராஜரும் ஆதிசேஷனும் வழிபட்டு முக்தி பெற்ற தலமாக இத்தலம் விளங்குகின்றது. யுகத்திலே இத்தலத்து இறைவனை பிரம்மாவும் அகஸ்தியரும் வழிபட்டுள்ளனர். 4 வேதங்களும் இத்தலத்து இறைவனை வழிபட்டதனால் இத்தலத்து இறைவனை வேதபுரீஸ்வரர் என்ற ஒரு திருநாமமும் இத்தலத்து இறைவனுக்கு உண்டு. பிரம்மாவும் பிரம்ம ரிஷியும் பூஜித்தமையால் பிரம்மபுரீஸ்வரர் என்றே 3 யுகங்களிலும் வழிபடப்பட்டு வந்திருக்கின்றார். சித்தாய்மூரின் வழியாக தினமும் யாதவர்களால் பால் குடங்கள் எடுத்து செல்லப்பட்டு அரண்மனைக்கு அளிக்கப்பட்டு வந்திருக்கின்றன. பால் குடங்கள் செல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்திலே அந்த பால் குடங்கள் கால் இடறி தவறி விழுந்து அந்த இடத்தில் குடங்கள் உடைவதும் பால்கள் அந்த இடத்திலே கொட்டிவிடுவதுமாக தொடர்கதையாக நிகழ்ந்தமையால் அந்த இடத்தை மன்னன் அகழ்ந்து பார்த்த பொழுது அந்த இடத்திலே சுவாமி சுயம்பு மூர்த்தமாக வெளிப்பட்டு இன்றளவும் அந்த சுவாமியினுடைய திருமேனியிலே பாறையின் தழும்புகள் உள்ளன. மந்திரமாவது நீரு வானவர் மேனது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு சிந்துவர் வாய்வுமை பங்கன் இல்லாலவாயான் திருநீரே அண்ணாமலையான் திருநீரே நம் அண்ணாமலையான் திருநீரே. கலியுகத்திலே இத்தலத்திலே வணிகர்குல பெண்ணாகிய ஒரு தம்பதியினர் இளம் தம்பதியினர் இந்த ஊரில் வசித்து வந்துள்ளனர். தம்பதியின் கணவர் பொருளீட்டும் நோக்கமாக வெளிநாடு சென்ற பின் கணவர் வெளிநாட்டில் இருக்கும்பொழுது இவள் கர்ப்பமுற்றது எவ்வாறு என்று சந்தேகமுற்று அவளை அவளுடைய சமூகத்தினர் ஒதுக்கி வைக்கின்றனர். இருந்தபொழுதும் சிறந்த சிவபக்தையான அந்த வணிகர்குல பெண் அப்படி இருக்கும்பொழுது அவளுடைய சமூகத்தாரின் ஒத்துழைப்பு இல்லாத காரணத்தினால் அவளுடைய ஜீவனத்திற்கு இறைவன் தினமும் ஒரு பொற்காசினை படிக்காசாக நல்கி அவளுடைய ஜீவனத்திற்கு வழி செய்கின்றார். அவளுடைய பேறுகாலம் மழை காலத்தில் வந்தபடியால் வெள்ளம் அதிகப்படியாக இருந்த நேரத்தில் அவளுடைய பிரசவ காலம் வந்தது. மழையும் அதிகமாக பெய்தது. பெற்றோர்கள் வந்து அவளுடைய பிரசவத்தை செய்விக்க இயலவில்லை. ஆனால் அன்னை அகிலாண்டேஸ்வரியே அவளுடைய பிரசவத்தினை அவளுடைய தாய் போல் சென்று பிரசவம் பார்த்து பின்னர் ஆலயத்திற்கு திரும்பிய புராணத்தின் நிகழ்வாக இன்றளவும் அவளுடைய செட்டிப்பெண் வரலாறானது வைகாசி விசாகத்திலே தொடர்ந்து 40 ஆண்டுகளுக்கு முன்னர் வரை நடந்து வந்திருக்கின்றது. வைகாசி விசாகம் முக்கியமான பண்டிகை. சிவபெருமானுடன் தொடர்புடைய அனைத்து விழாக்களும் சிறப்பாக நடத்தப்படுகின்றன. பிரார்த்தனைகள். சுகப்பிரசவத்திற்காக இங்கு பிரார்த்தனை செய்பவர்களுக்கு நிச்சயமாக அருள் கிடைக்கும். பொன்வைத்தநாதரை வழிபட்டால் அவர் நிச்சயமாக செல்வந்தராக மாறுவார் என்பது நம்பிக்கை. தங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேறியதும் பக்தர்கள் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் அபிஷேகம் செய்து புது வஸ்திரம் அணிவிக்கின்றனர். இந்த கோவில் திருக்குவளையிலிருந்து 10 கிலோமீட்டர், எட்டுக்குடியிலிருந்து 13 கிலோமீட்டர், திருத்துறைப்பூண்டியிலிருந்து 18 கிலோமீட்டர், திருவாரூரிலிருந்து 25 கிலோமீட்டர், மன்னார்குடியிலிருந்து 38 கிலோமீட்டர் மற்றும் திருச்சியிலிருந்து 130 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. திருவாரூரிலிருந்து திருத்துறைப்பூண்டிக்கு பேருந்தில் சென்று அங்கிருந்து சித்தாமூர் 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ஆட்டோ மூலமாகவும் அடையலாம். அருகிலுள்ள ரயில் நிலையம் திருவாரூரில் உள்ளது. அருகிலுள்ள விமான நிலையம் திருச்சியில் உள்ளது. மந்திரமாவது நீரு வானவர் மேனது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு சிந்துவர் வாய்வுமை பங்கன் இல்லாலவாயான் திருநீரே அண்ணாமலையான் திருநீரே நம் அண்ணாமலையான் திரு